இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எசாயா 43 2வது வசனத்தில் ஆண்டவர் கூறிய, நீர் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது என்று கூறிய வசனத்தை குறித்து சிந்திப்போம். வாழ்க்கை எப்போதும் அமைதியான கடலை போல இருப்பதில்லை. சில நேரங்களில் அது கொந்தளிக்கும் ஆறாகவும் ஆழமான நீராகவும் பெரு வெள்ளமாகவும் மாறுகிறது. நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப சுமைகள், வேலை சவால்கள், எதிர்கால கவலைகள் ஆகியவை நம்மை மூழ்கடிப்பது போல தோன்றலாம். ஆனால் இந்த வசனத்தில் இறைவன் தண்ணீர் இருக்காது என்று சொல்லவில்லை. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்களிக்கின்றார். சோதனைகள் நம்மை புடமிடுவதற்காக, நன்மைக்காக இறைவனால் சில சமயங்களில் அனுமதிக்கப்படுகின்றது. அவற்றின் நடுவில் தம்முடைய பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் தருவதாகவே அவர் உறுதியளிக்கின்றார். மோசே செங்கடலை கடந்த போது, தானியேல் சிங்கக்குகையில் இருந்தபோது, சீடர்கள் புயலின் நடுவில் இருந்தபோது இறைவன் அவர்களோடு இருந்தார். அதுபோல இன்று நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களிலும் அவர் நம்மை தனியே விடுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சோதனை வந்தால் ஏன் எனக்கு என்று கேட்பதை விட, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நம்புவோம். பிரச்சனையில் பெருமையை பார்க்காமல் நம்மோடு இருக்கும் இறைவனின் பெருமையையும் பேராண்மையையும் பார்ப்போம். கண்ணீர் இருக்கும், ஆனால் தோல்வி இருக்காது. கண்ணீரோடு விதைக்கும் போது அக்களிப்போடு நாம் அதை அறுவடை செய்ய முடியும். போராட்டம் இருக்கும், ஆனால் இறைவனின் கரம் நம்மை தாங்கும். அன்பு நண்பர்களே, ஜெபிப்போமா? அன்பு தந்தையே, என் வாழ்க்கையில் நான் கடக்க வேண்டிய ஆறுகளும் எதிர்கொள்ள வேண்டிய புயல்களும் இருக்கலாம். ஆனால் அவற்றின் நடுவில் நீர் என்னோடு இருப்பதாக வாக்களித்துள்ளீர். பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், கவலைக்கு பதிலாக சமாதானத்தையும் எனக்கு தாரும். உமது கரம் என்னை தாங்கி நடத்தட்டும். ஆமேன். இன்றைக்கு நாம் நினைவு கொண்டு சிந்திக்க வேண்டிய வார்த்தை, சோதனை உன்னை மூழ்கடிக்க வரவில்லை, இறைவனின் வல்லமையை உனக்கு காட்ட வந்துள்ளது என்பதை நினைவு கூறுவோம். ஆமேன்.